நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்பா என்கிற உரிமையோடு கூட நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்க பழகிக்கோங்க. ஜெபிக்க பழகிக்கணும். அப்பான்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு, அவருடைய நாமம் உங்களுக்கு தெரியும். அவர் பெரியவர், அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் நித்தியமாக இருக்கிறவர். அவருடைய நாமத்தை சொல்லி, அவர் செய்த நன்மைகளை சொல்லி, அவரை துதித்து என்ன செய்யுங்க? ஜெபிங்க. அதிகமாக என்ன செய்யுங்க? வர்ற வருஷத்தில் அவருக்கு மகிமையை செலுத்த என்ன செய்யுங்க? பழகுங்க. இரண்டாவது நான் சொல்கிறேன், மூன்றாவது காரியம், உங்களுடைய சித்தத்துக்காக மாத்திரம் ஜெபிக்காதீங்க. தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் நடக்கும். நம்முடைய விருப்பம்லாம் வேஸ்ட். நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவு பெரியது. நம்முடைய திட்டம்லாம் கொஞ்சம் தான். நம்மளாம் நம்ம பிள்ளைங்களை குறித்து வச்சிருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் தான். ஆனால் அவர் நம்மளை பிள்ளைங்களை குறித்து வச்சிருக்க நினைவுலாம் மிக பெருசு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, மத்தேயு 26:39-42 ஏசப்பா தான் சொல்லி ஜோமனார். அவர் இந்த பூமியில் நம்மளுக்காக வர வேண்டியது இருந்துச்சு, மறிக்க வேண்டியது இருந்துச்சு. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர் ஜோமனார் மாமிசத்தில் இருந்ததுனால அவருக்கு கொஞ்சம் மனவேதனைலாம் இருந்திருக்கும்ல, துக்கம், எப்படி நான் அந்த சிலுவையை நான் சுமக்க போகிறேன் என்று. ஆனால் அவர் கெட்சமனை தோட்டத்தில் போய் கதறி அழுது ஜோம் பண்ண போது அவர் பிதாவை நோக்கி சொன்னது, அப்பா எனக்கு இதோட எல்லாமே தெரியும், ஆனாலும் என் விருப்பத்தின் படி அல்ல, உங்கள் சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும்ப்பா, உங்கள் சித்தம் நடக்கட்டும். ஏன்னா தேவனுடைய சித்தம் இயேசுவை கொண்டு முழு உலகத்தையும் ரட்சிக்கணும் அப்படிங்கிறதான். உங்களை கொண்டு கர்த்தர் ஆயிரங்களை அவரிடம் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதா தேவனுடைய சித்தம். உங்களை கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுங்கிறது அவருடைய சித்தம். உங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டணுங்கிறது அவருடைய சித்தம். அதனால் அதிகமாக அப்பா உங்கள் சித்தம் என்னுடைய வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நடக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க? அதிகமாக தேவனுடைய சித்தம் நடக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது நம்முடைய வாழ்க்கையில், நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அடுத்த சொல்கிறேன், விசுவாசத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நான் போய் என் அப்பாட்ட போய் நான் முழங்கால் போட்டா, நான் போய் என் அறவீட்டை பூட்டிட்டு நான் உள்ளே உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தா, நிச்சயமாக என் தகப்பன் எனக்கு பதில் கொடுப்பார் என்கிற நிச்சயத்தோடு கூட என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அதான் சொல்லியிருக்கு, மார்க்கு 11:24 இதை சொல்லுது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கிடைக்கும். அந்த இடத்துல சொல்லியிருப்பார், நீங்கள் விசுவாசத்தோடு மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் கூட அது பொய்ந்து போயிடுமா. ஏன்னா சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த பாடம் மிக பெருசு. சொல்கிறாங்க, அத்தி மரம் எப்படி பட்டு போச்சுப்பா, போகும்போது சொன்னீங்க கண்ணியே இல்லை, பட்டு போட்டுன்னு சொன்னீங்க, பட்டு போயிடுச்சு எப்படி அப்படின்னு சொன்னாங்க. விசுவாசம். அப்போ அந்த இடத்துல சொல்கிறாரு, நீ மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது போயிடும். அப்போது நான் எதை என் தகப்பனிடம் நான் கேட்டாலும் அவர் எனக்கு செய்வார் என்கிற நிச்சயத்தோடு கூட